இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு செல்வப்பிரந்தை இருக்கிறார். அவரும் கேட்பது நிறைய இருக்கிறான்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம் சும்மா காத்து வாங்கலாம். எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. தமிழ்நாட்டில் தற்போது நடக்கக்கூடிய காமராஜர் ஆட்சி எப்படி இருக்கு? இல்லை, இது திராவிட மாடல் ஆட்சி. திரு ஈவி.கே. சிலம்பொன் காமராஜர் ஆட்சின்னு சொன்னாரு. நான் அதுல ஒரு எங்க நல்லாட்சி நடக்கிறதோ அதெல்லாம் காமராஜர் ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. அறிவு கட்ட முண்டம் எடுத்துமா திட்டினா அந்த பிள்ளை தானா திட்டிட்டு போட்டோம். இடையில எடுத்து கொடுக்குற வச்சுக்கலாம். நீயா திட்டுமா? பிரதான கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர்கிட்ட கேட்கிறேன், நடக்கிற நல்லாட்சின்னு சொல்லலாமா இல்லையா? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, நல்லாட்சி அறிக்கை வச்சுதானே 40க்கு 40 வெற்றி கொடுக்குறாங்க பாண்டிச்சேரி உட்பட. சூப்பர். அப்ப 3 முறை நரேந்திர மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது அவருக்கான ஒரு சர்டிபிகேட். நாடு முழுக்க அவர் நல்லா செயல்படுறாருன்னு நம்பிதானே மக்கள் கொடுத்திருக்காங்க. என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. இது மோடியோட ஆட்சி இல்ல, இது கூட்டணி ஆட்சி. அதை நீங்க சொல்லலாமா? நான் தான் சொல்றேன். காலம் பூரா கூட்டணி ஆட்சியிலே இருந்தவங்க. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. நம்ம கட்சியுடைய மாவட்ட தலைவர் தனசிங் ஜெயக்குமார் கொல்லப்படுறார். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இணக்கமா தோழமை சுத்திட்டு இருந்த திரு ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்படுறார். என்னுடைய சகோதரர் பாண்டே மூலியமா சொல்றோம், உண்மையான குற்றவாளிகளை அடையாளப்படுத்துங்கள். அப்ப இன்னைக்கு உண்மையான குற்றவாளி இல்ல, கைது பண்ணப்பட்ட 27 பேர். இப்போ அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இவரை பிடித்தால் சில உண்மைகள் வரும், அவரை பிடித்தால் ஒரு சென்மை. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 பேர் உள்ள இல்ல சொல்றேன். இந்த கைது செய்யப்பட்டவர்கள் பட்டியல்ல காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 பேர் வந்துட்டாங்க. நான் சொல்றேன் கேளுங்க, பேச விடுங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா பல்லு. இவன் ராமஜெயம் கொலை வழக்கு எடுத்துக்கங்க. இது வரைக்கும் புலன் விசாரணை நடக்குது. இப்ப இவங்க ஆட்சி தானே, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு முக்கியமான தலைவர் திருச்சி பகுதியில கொலை பண்ணிடுறாங்க. இன்னி வரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலையே. அதான் எஃபிஷியன்சியான்னு கேக்குறேன். அதான் நல்லாட்சி. அப்படி என்ன 10 வருஷமா ஏடிஎம்கே ஆட்சி இன்எஃபிஷியன்சின்னு சொல்ல முடியுமா? நீங்க எஃபிஷியன்ட் சொல்லுவீங்களா? இல்ல நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. வேங்கை வயல்ல இன்னும் கண்டுபிடிக்க முடியல, ஜெயக்குமார் தனசிங்ல இன்னும் கண்டுபிடிக்க முடியல. நல்லாட்சின்னு காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு. இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. இது 2 வழக்கை கண்டுபிடிக்க முடியலன்றதுனால இது கட்டாட்சின்னு சொல்ல முடியுமா? 2 சாதாரண வழக்கா சொல்ல முடியல. என் கட்சியுடைய மாவட்ட தலைவர் அப்புறம் ஒரு பட்டியலின மக்களை இதுக்கு மேல இழிவு கொடுக்க முடியாது. நீங்க அதற்காக அதிகமா குரல் கொடுத்தவர். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. ஜெயக்குமார் தனசிங்க கொன்னவங்களும் வேங்கை வயல்ல செஞ்சவங்களும் இன்னைக்கு நம்ம ஊர்ல நடமாட்டி தானே இருக்காங்க. எங்கேயோ யாரோ சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. அது எனக்கு தெரியாது. சொல்லுங்க. புடிங்க இருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. நான் உடனே இன்னைக்கு டிஜிபி பார்த்து சொல்றேன். அதாவது எங்க நண்பர் சகோதரர் பாண்டே சொல்றாரு, நடமாடிட்டு இருக்காங்க, இந்த பேரு அரெஸ்ட் பண்ணுங்கன்னு. நடமாடலையா? நடமாடலையா? இங்க இல்லையா? அவங்க ஏதாவது இறைவனுடைய ஏற்பாடா? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? தமிழ்நாட்டுல போதைப் பொருள் நடமாட்டம், பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை, கல்லூரிகள்ல போதைப் பொருள் நீங்க பாத்திருப்பீங்க. பொத்தேரில ஒரு கல்லூரியில பின்னாடி நிறைய போனாங்க. திருச்சி என்ஐடியில ஒரு அத்துமீறல், வால்பாறையில ஒரு அத்துமீறல், கிருஷ்ணகிரியில மாணவிகள்கிட்ட என்சிசி அத்துமீறல். தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு நல்லாட்சியில. வீதிய கிளப்பலா என்னப்பா நியாயம்? நான் ஒரு சாமானியனா ஒரு கேள்வி கேட்கிறோம். இந்த போதைப் பொருள் எங்க இருந்து வருது? தெரியாத மாதிரி கேப்பியே. இது எங்க இருந்து வருதுன்னு தமிழ்நாடு நீங்க சொல்லுங்க. எங்க இருந்து வருது சார்? பக்கத்துல கேரளால மாவோயிஸ்ட் இருக்கிறாங்க சார். தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தடுக்க வேண்டியது என்னுடைய வேலை. ஒன்றிய உளவுத்துறை, ஒன்றிய ஐபி, அதுக்கப்புறம் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, எல்லை பாதுகாப்பு படை, நம்ம இவங்களெல்லாம் மீறி ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு நம்ம ஊர்ல எல்லோண்டோ போலீஸ் இருக்கு, சிபிசிடி இருக்குது, இதே போதைப் பொருள் தடுக்கிறது, இதே கடலோர காவல் படை இருக்குது. நம்ம ஊர்ல எத்தனை போலீஸ் இருக்குல்ல சார்? கரெக்ட். அவங்க என்ன செய்யறாங்க? அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற. காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடு முருகன் மாநாட்டுல என்னவா இருக்கு? உங்க கூட்டணி கட்சியில திராவிடர் கழகம் அதை எதிர்த்து இதெல்லாம் என்னங்க வேலை பண்றீங்கன்னு. உங்க கூட்டணி கட்சியில விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்னவா இருக்கு? உங்க கூட்டணி கட்சி அவங்க கடவுள் மறுப்பு சார். திராவிட கழகம் தீக்கா என்பது கடவுள் மறுப்பு இயக்கம். நாங்க கடவுள் நம்புறப்பெல்லாம் கிடையாது. எங்க நாங்க எல்லா இறைவனையும் அல்லாவையும் கும்பிடுவோம், இல்ல கும்பிடுவோம், முருகரையும் கும்பிடுவோம். அதனாலதான் உங்க கூட்டணி கட்சியில எல்லாருக்கும் என்ன சொல்றேன், விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்குதே. பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே, நான் யாரு? வெறும் டுபாக்கூர்.
கேரளால ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. நடிகைகளுக்குள்ள வந்து இந்த மாதிரி அவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்ட்டு. எங்க பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் உடனே ராகுல் காந்தி அவர்கள் வந்து குரல் கொடுத்துருவாரு. இதுக்கு எதுவும் குரல் கொடுத்த மாதிரி கவனிக்கலையே, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். எனக்கு வயநாட்டிலேயே கேட்டாங்க, வயநாட்டிலேயே சொன்னேன். இல்ல, நான் வாட் இஸ் த தமிழ்நாடு திரு செல்வ பெருந்தகைன்னு கேட்கல, நான் கேட்கறது திரு ராகுல் காந்தி கேட்டேன். ஏன்னா அவர் எந்த ஊர்ல சொல்லியிருப்பார், நான் கவனிக்கல. ஓகே, நானும் கவனிக்கல, சொல்லியிருப்பார். ஆமா, வலிக்குது. நான் கேட்கறது திரு ராகுல் காந்தி கேட்டேன். ஏன்னா அவர் அழுதுருவேன். அதே கேரளால காங்கிரஸ் கட்சியில பெண்கள் தவறாக பயன்படுத்தப்படுகிறார்கள், பதவிக்கு வந்த பெண்கள் தவறா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்சியை சேர்ந்த சிமி ஜோசப்ங்கிற ஒரு பெண் கொடுக்குறாங்க. கேரளா காங்கிரஸ், உங்க கட்சி. அந்த பெண் நீக்கப்பட்டுட்டாங்க. இப்ப என்ன சார் இது எனக்கு புரியல. ரெண்டா? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. பேசாம ஆமான்ற வேண்டியதான். ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எனக்கு கேரளாவை பத்தி தெரியல. நான் தமிழ்நாட்டுக்கு வந்தா நீங்க கேரளாவுக்கு போறீங்களா? உங்க கேரளா சேனல் மலையாளமா மனோரமா கூட்டி போனீங்களா? அப்படியாது இங்க பேசுவோம். நம்ம ஏன்னா நம்ம மணிப்பூர் பத்தி பேசணும்ல. உண்மையை சொல்லு, நீ சிரிக்கிறியா அழுவுறியா? தெரியலையப்பா. தலைவர் வலதாக செல்லென்றால் வலதாக செல்வோம், தலைவர் இடதாக செல்லென்றால் இடதாக செல்வோம், இதே வேலையாத்தான் அழகிறானா? முன்னோக்கி செல்லென்றால் முன்னோக்கி செல்வோம், பின்னோக்கி செல்லென்றால் பின்னோக்கி செல்வோம். அவசரப்பட்டு விட்டானே, யாரிடம் போய் யார் மோதுவது? சொல்ல வேண்டியதானே இங்கு பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? தலைவர் வலதாக செல்லென்றால் வலதாக செல்வோம், தலைவர் இடதாக செல்லென்றால் இடதாக செல்வோம், முடியல முடியல. முன்னோக்கி செல்லென்றால் முன்னோக்கி செல்வோம், பின்னோக்கி செல்லென்றால் பின்னோக்கி செல்வோம். ஐயோ ஐயோ, ஒரு புறாவை தின்றுவிட்டு நான் படும் பாடு. நான் அடிப்படை தொண்டர்களில் தொண்டர். நான் நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. இந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் மாண்புமிகு தமிழக முதல்வர் எடுக்கின்ற முடிவை பொறுத்தது. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை. வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.